ஆனால் அதிமுகவிற்குள் இவங்கெல்லாம் யாருமே போக முடியாது, குறிப்பா ஓபிஎஸ் போக முடியாது, அப்படிதானே? திருமதி சசிகலா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுட்டாங்க. அவங்க நான் தான் ஏடிஎம்கேன்னு சொல்றாங்க, அதனால அவர் வாய்ப்பு இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள் நான் தான் ஏடிஎம்கே உரிமை மீட்பு குழு, அதனால அவரும் வாய்ப்பு இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் தனி கட்சி ஆரம்பிச்சிருச்சு. செங்கோட்டையன் வேற கட்சிக்கே போயிட்டார். அப்ப ஏடிஎம்கேக்குள்ள திரும்பவும் சேர்க்கப்படுறதுங்கிற வாய்ப்பே இல்லை. அதை பாஜக வலியுறுத்தவும் முடியாது. என்னுடைய வீட்டு உறுப்பினராக யார் யார் இருக்கணும்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல முடியாது, நண்பராகவே இருந்தாலும். அப்ப எல்லாம் ஒண்ணு மண்ணா இருங்கப்ப, பழகிக்கங்க, நல்லது பழகுக்கு சேர்ந்து வாங்கிக்கங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணியாக அது பாஜகவோட கூட்டணியா, பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணியா, தனி கட்சியா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்படும், அது அவங்க நிறைய லாஜிஸ்டிக்ஸ் டிஃபரன்சஸ் இருக்கு, பேசுவாங்க, வைப்பாங்க. அமித்ஷா ஓபிஎஸ் சந்திப்பை இபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா? அதிமுகவினர் ரசிப்பாங்களா சார் இதை? எல்லாருமே எல்லாத்தையுமே ரசிப்பாங்க, அது ஒண்ணும் இல்லை. எல்லாருமே அவரவர் வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல பலரை ஏடிஎம்களை சேர்த்துட்டு இருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முடிஞ்சிருச்சு, அந்த உறவே இல்ல, முடிஞ்சிருச்சு. மதிமுக திமுக பல பேர் சேர்க்கப்பட்டாங்க, ஈரோட்டுடைய முன்னாள் வேட்பாளர் உட்பட. அப்ப உறவு இருக்குதா, போயிருச்சா? சைலன்ஸ் நோட் பண்ணிக்கங்கப்பா, நான் அப்படியே போடுறேன். போடுங்க ப்ளீஸ், அது பதில் சொல்லுங்க. மதிமுகவுடைய ஈரோடு 2021 வேட்பாளர் சேர்க்கப்பட்டிருக்கார். வைகோ குற்றம் சாட்டினார், மல்லை சத்யா திமுக வேலை பார்க்கிறார். சரி, அந்த திமுகவுக்கு மதிமுக உறவு இருக்குதா, முடிஞ்சிருச்சா? இருக்கு, அவ்வளவுதான்.